வணக்கம். பழக்கங்களால் வளமுடன் வாழ என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? ஹேபிட் மேனேஜ்மெண்ட். அதுல நம்ம 4th சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? எனக்கு உதவும் பழக்கம் அதுல துன்பங்களை சமாளிக்கும் பழக்கம். துன்பங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு திருவள்ளுவர் தாத்தா கிட்ட டிப்ஸ் கத்துக்கிட்டு இருக்கோம். சரி, லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு செல்லக்குட்டி ஒரு டவுட் கேட்டாங்க இல்லையா? நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்லி கொடுத்தாங்க? அதாவது துன்பம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? அத பார்த்து சீ நீ எல்லாம் ஒரு ஆளான்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணணும்? அதை ஏளனமா நினைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நம்ம செல்லக்குட்டி அதை ஏத்துக்கல. அது எப்படி பிராக்டிகலா சாத்தியமா? இப்ப துன்பம் வந்துருச்சு உங்களுக்கு, சரிங்களா? நீங்க கீழே விழுந்துட்டீங்க, அம்மா அடிச்சுட்டாங்க, இல்லைன்னா மார்க்ஸ் கம்மி ஆயிடுச்சு, இப்படி ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு துன்பம் வருது. உடனே நீங்க அத பார்த்து சீ நீ எல்லாம் ஒரு ஆளான்னு உங்களால கேட்க முடியுமா? அதெல்லாம் பிராக்டிகலா சாத்தியமா? கண்டிப்பா சாத்தியம் இல்லைன்னு சில குட்டீஸ் அததான் அவங்க டவுட்டா கேக்குறாங்க. சரி, நம்ம திருவள்ளுவர் தாத்தா இன்னைக்கு அது சாத்தியமா இல்லையான்ட்டு சொல்றாங்க. சரிங்களா? எப்படி சொல்றாங்க பாருங்க. இப்ப ஒரு ஊர்ல வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம்னா என்னது? ஃப்ளட். தண்ணி மழை பெஞ்ச உடனே என்ன ஆயிடும்? நிறைய தண்ணி வந்துரும் இல்லையா? என்ன ஆயிடும்? வீடெல்லாம் முழுகிடும், கார்லாம் முழுகிடும், எல்லாமே முழுகிடும். அப்படி வெள்ளம் வரும் பொழுது எல்லாமே முழுகின உடனே அது ஒரு துன்பம் தான். நம்ம என்ன பண்ணுவோம்? முழுகின உடனே ஐயோ தண்ணி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு அந்த துன்பம் போகுமா? நம்ம எப்படி சாப்பிடுறது? போய் நம்ம சாப்பிடுற திங்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறது? வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தோம்னா ஐயோ வெள்ளம் வந்துடுச்சு வெள்ளம் வந்துடுச்சுன்ட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருந்தா ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா? ஏதாவது தீர்வு கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. என்ன பண்ணணும்? அடுத்தது நம்ம இந்த இடத்துல இருந்து எப்படி வெளியில போறது? திங்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறது? திரும்பி வீட்டுக்குள்ள வந்த தண்ணி எல்லாம் எப்படி கிளீன் பண்றது? சரிங்களா? அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். அதே துன்பம் வந்துருச்சு வெள்ளம் வந்துருச்சுன்னு உட்காந்து அழுதுகிட்டே இருந்தோம்னா நம்ம அப்படியே அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். எந்த சொல்யூஷனும் நம்ம கிடைக்காது. சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, நம்மளால வீட்ல உள்ள தண்ணிய வெளியில தள்ள முடியாது. இந்த இடத்துல இருந்து நம்மளால வெளியில போக முடியாது. சரிங்களா? அதே மாதிரி தான் துன்பமும். உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா, அதுக்காக எனக்கு துன்பம் வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சுன்னு உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்த துன்பம் உங்கள விட்டு போகுமா? போகவே போகாது. அது உங்க கூடயே தான் இருக்கும். ஆனா இந்த அறிவுள்ளவங்க என்ன பண்ணுவாங்களாம்? என்னதான் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும், இந்த மாதிரி ஃப்ளட் மாதிரி வெள்ளம் மாதிரி துன்பம் வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அந்த துன்பத்தை தன் மனசுல எடுத்துக்கவே மாட்டாங்களாம். துன்பம் இன்பம்லாம் எதனால தெரியுது செல்லக்குட்டீஸ்? நம்ம மனசுதான். நம்ம மனசு துன்பம் நினைச்சா அது துன்பம், இன்பம் நினைச்சா இன்பம். சரிங்களா? அவங்க மனசுல அந்த துன்பத்தை எடுத்துக்கவே மாட்டாங்களாம். எப்படி இந்த பாருங்க, இந்த அறிவுள்ள அந்த பையன் என்ன பண்றாங்க? காலால அந்த துன்பத்தை எட்டி உதைக்கிறாங்க. இந்த பையன் என்ன பண்றான்? துன்பம் வந்தோடனே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறான். இது ரைட்டா? இல்ல, இது தப்பு. சரிங்களா? அப்ப எதுதான் சரி நம்ம திருவள்ளுவர் சொல்லித் தராங்க? நம்ம அறிவை பயன்படுத்தணும். எப்படி வெள்ளம் வரும் பொழுது நம்ம அறிவை பயன்படுத்தி எப்படி இந்த வெள்ளத்துல இருந்து நம்ம தப்பிக்கிறதுன்னு யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த துன்பம் வரும் பொழுது இந்த மாதிரி உட்கார்ந்து அழுதுகிட்டே இல்லாம நம்ம அறிவை பயன்படுத்தணும். இந்த அறிவுள்ளவங்க தன் அறிவை பயன்படுத்தி இந்த துன்பத்தை என்ன பண்றாங்க? அதை பாரு, எட்டி உதைக்கிறாங்க. அதாவது அவங்க அந்த துன்பத்தை மனசுல எடுத்துக்கவே இல்லை, எட்டி உதைக்கிறாங்க. இதுதான் சரி. அப்ப துன்பத்தை மனசால நினைக்கலன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அந்த அறிவு வேலை செய்யும். அடுத்தடுத்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எப்படி தீர்வு காண்றது வந்த துன்பத்துக்கு. இப்ப எக்ஸாம்ல மார்க் உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணும்? உட்கார்ந்து அழக்கூடாது. அடுத்த எக்ஸாம்ல நம்ம எப்படி மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனசுல ஆராய்ச்சி பண்ணுவாங்களாம். சரிங்களா? அது எப்படி நம்ம நம்ம அடுத்த எக்ஸாம்ல மார்க் இன்க்ரீஸ் பண்ணா என்னென்ன மாதிரி நம்ம வேலைகள் செஞ்சா எப்படி படிச்சா மார்க் இன்க்ரீஸ் ஆகும்? இப்ப அம்மா அடிச்சுட்டாங்களா? எதுக்கு அடிச்சாங்க? இந்த தப்பு தானே.
இது தப்பு, நம்ம அடுத்த தடவை செய்யாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சரிங்களா? அப்ப கீழ விழுந்துட்டீங்க, அடிபட்டுடுச்சு. சரி, இனிமே கீழ விழாம ஜாக்கிரதையா விளையாடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்படி யோசிக்க ஆரம்பிக்கணும். இந்த அறிவுடையவங்க இப்படித்தான் செய்வாங்களாம். சரிங்களா? துன்பம்ன்றது ஒரு சோதனை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு சோதனைன்னா என்னது இந்த வயசுல? எக்ஸாம் தான். நீங்க என்ன பண்றீங்க? அந்த எக்ஸாம் தான் உங்களுக்கு ஒரு துன்பம், ஒரு சோதனை. அந்த எக்ஸாம்க்காக ஐயோ எக்ஸாம் வந்துருச்சுன்னு படிக்காமையா இருக்கீங்க? இல்லையே. அந்த எக்ஸாம்க்கு எப்படியாவது படிக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த அந்த எக்ஸாம கம்ப்ளீட் பண்றீங்க. அந்த சோதனைய கிராஸ் பண்றீங்க. அப்ப அந்த சோதனைய முடிச்ச உடனே உங்களுக்கு இப்ப ஒரு நல்ல மார்க்ஸ் வருது பார்த்தீங்களா? அதுதான் சாதனை. அப்ப உங்களுக்கு துன்பம் வந்துச்சுனாலே, அதோட எண்ட் ரிசல்ட் என்னது? சாதனை. சரிங்களா? சக்சஸ் தான் உங்களுக்கு. சரிங்களா? அச்சீவ் பண்றது. அது எப்பதான் அச்சீவ் பண்ண முடியும்னா, அந்த துன்பத்த உங்க மனசால நீங்க எடுத்துக்கவே கூடாது. சீன்னு அப்படின்னு சொல்லி எட்டி உதைச்சிட்டு, உங்களோட அடுத்த வேலைகள பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படி செஞ்சாதான், உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்ண முடியும்? அச்சீவ் பண்ண முடியும். அந்த சாதனையாளரா நீங்க மாற முடியும். சரிங்களா? அதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா, "வெள்ளத்து அணைய இடும்பை அறிவு உடையான் உள்ளத்தின் உள்ள கெடும்" அப்படின்னு சொல்லி தராங்க. அதாவது வெள்ளத்து அணை, வெள்ளம்னா இந்த ஃப்ளட், அந்த மாதிரி இடும்பை அந்த துன்பம் வந்தாலும் அறிவுடையவங்க என்ன பண்ணுவாங்களாம்? உள்ளத்தின் உள்ள கெடும். அந்த துன்பத்தை என்ன பண்ணுவாங்களாம்? மனசால எடுத்துக்கவே மாட்டாங்க. சீச்சி நீ எல்லாம் ஒரு ஆளான்னு நினைக்கும் பொழுதே அந்த துன்பம் என்ன ஆயிடும்? அவங்கள விட்டு போக ஆரம்பிச்சிரும். அவங்கள விட்டு போக ஆரம்பிச்சதுனாலே அவங்களால என்ன பண்ண முடியும்? லைஃப்ல கடைசியில நிறைய சக்சஸ் ஆக முடியும். அவங்க எப்பயுமே அவங்க 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 எப்படி இருக்க முடியும்? இன்பமா இருக்க முடியும். துன்பத்தை கூடயே வச்சிருந்தா இன்பமா இருக்க முடியாது. துன்பத்தை எப்ப சீச்சி நீ எல்லாம் ஒரு ஆளா நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்ப அந்த துன்பம் நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிரும். அது இருந்த இடம் தெரியாம கெட்டு அழிஞ்சிரும். அதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா இந்த திருக்குறள்ல சொல்லித் தராங்க. அப்ப இது பிராக்டிகலி சாத்தியமான்றதுக்கு சாத்தியம்தான் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லித் தராங்க. வெள்ளத்து அணைய இடும்பை அறிவு உடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். சரிங்களா செல்லக்குட்டீஸ்? அப்ப துன்பம் வந்தா நீங்க என்ன பண்ணணும்? அது ஒரு பொருட்டாவே நீங்க எடுத்துக்க கூடாது. எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அதுக்கு நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்க உங்க அறிவை பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கனாலே நீங்க மிகப்பெரிய அச்சீவரா ஆக முடியும். உங்க துன்பம் உங்களை விட்டு ஓடிடும். சரி, இருந்தாலும் இன்னைக்கும் மறுபடியும் அந்த செல்லக்குட்டி கேள்வி கேக்குறாங்க. என்ன கேள்வி கேக்குறாங்க? வெள்ளம் போல துன்பம் வருது. சரிங்களா? அதுதான் நமக்கு சோதனைன்னு சொல்றாங்க. இப்ப அறிவுடையவங்க அது எப்படி வந்து சாதனையா வந்து மாத்த முடியும்? அது எப்படி நமக்கு வர சோதனையெல்லாம் நமக்கு சாதனையா தான் மாறும் அப்படின்னு எப்படி நினைக்க முடியும்? இது எனக்கு கொஞ்சம் புரியலையே அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த துன்பங்கள், உதாரணம் சொன்னோம் இல்லையா? எப்படி எக்ஸாமுக்கு படிச்சு அதை கிராஸ் பண்ணி வரும் பொழுது நீங்க பெரிய அச்சீவ்மெண்ட், நல்ல மார்க்ஸ் வாங்கி பெரிய அச்சீவர் ஆகுறீங்க. அதே மாதிரிதான் துன்பமும். துன்பம் வரும் பொழுது அதுக்காக கலங்காம அதை கிராஸ் பண்ணி வரும் பொழுது நீங்க சிறந்த அச்சீவரா ஆக முடியும். சரிங்களா? ஆனா அது எப்படி? எனக்கு புரியலையே அப்படின்னு ஒரு செல்லக்குட்டி கேக்குறாங்க. சரிங்களா? நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து அவங்களுக்கு புரிய வைங்க செல்லக்குட்டீஸ். சரிங்களா? அந்த செல்லக்குட்டிக்கு இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ.